ப்ரோ அழுவாதீங்க ப்ரோ நான் அழுவல ப்ரோ. ஐயோ என்னடா பார்க்க வந்தவங்க மேலே வர்றாங்க. யார் இவங்க? ஹலோ நான் உங்ககிட்ட பேசி ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஃபோர் ஒரு 2 வீக்ஸ் 2 வீக்லாம் இல்லை, ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லை, பயங்கர ஃபன் காமெடியாக இருந்துச்சு. மாட்டு அடகுனாக்கா அது கன்னிக்குட்டிலாம் கூப்பிட்டு வந்து அடக்கிட்டு இருந்தாங்க. எப்படா போனோம்? இப்படி தான் போகணுமா? ஸோ ஜல்லிக்கட்டு அடகுனா ஜல்லியை கூப்பிட்டு வந்து அடகுனாக்கா ஏதோ கன்னிக்குட்டிலாம் கூப்பிட்டு வந்து அடக்கி காமெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன் சார் இறங்கி நந்து வா, நான் இவ்வளோ விளாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்டா கொஞ்சம் விளாக் பண்ண விடாண்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கிறுக்கு மென்டல் பயிர்களே. எப்பா கூடி சேர்த்து உனக்கு பிரேக்கப் ஆயிடும், நல்லதே நடக்கும். நிட்டான துணை. ஆக்சுவலாக இப்போ கூட்டமாக எல்லோரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு விளாக் பண்ண முடியாது போல். நீங்கள் பேச சவுண்டு தானே கேட்கும், கம்முன்னு இருங்கடா. ஆக்சுவலாக இங்கே எல்லாம் க்ரௌடு ஏன் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பயங்கர ஃபன்னாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எங்கள் நேட்டிவ் பிளேஸில் நடந்த இன்சிடெண்ட்டே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காளியை கூட்டு வந்து அடுக்கினானாக்கா கண்ணுக்குட்டிலாம் கூட்டு அடுக்கி அதை ஒரு விளாகாக கன்வே பண்ணி போட்டிருப்பேன். பட் எனிவேஸ் இது வந்து எந்த ஏரியான்னு மேக்ஸிமம் தோப்புன்ற பேரை கேட்டாலே தெரிஞ்சிடும். அதான் ஊர் பேரே சொல்லிட்டு நான் அப்புறம் என்ன தோப்புன்ற பேர் சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல போலையடா. அப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. கொஞ்சம் ஆர்வ கோளாறில் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துட்டானுங்க பயப்பிள்ளைங்க. பட் எனிவேஸ் நம்ம போயிட்டு ரொம்ப நேரம் வச்சு வீலிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதையும் ட்ரை பண்ணிட்டு எப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்துடலாங்க. 6 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அப்போ வந்து ஜாயின் பண்ணிப்போம். இதை வந்து இந்த தோப்பு ஏன் குட்டி பாண்டிச்சேரின்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியுங்களா? ஃபுல்லாக பனை மரமாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து தெரு மரம் இருக்கோ, நீங்கள் என்ன மரம் பார்க்குறீங்களோ இல்லையோ கம்பல்சரியாக இந்த பனை மரத்தை பார்க்கலாம். ஸோ அதனாலேயே இது குட்டி பாண்டிச்சேரி என்று அழைக்கப்படும். தட்ஸ் ஒன்லி ரீசன். அவ்வளோதாங்க. ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே தான் அமாவாசை. ஸோ ரோட்டில் போகிற வண்டியெலாம் வெறித்தனமாக ஓட்டு போவாங்க. அம்மா இந்த அமாவாசை ஆனாலே போதுங்க. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக க்ரௌடு. இந்த பஸ்ஸு பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கும். இங்கே பாருங்களா எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. மாடை புடிச்சிட்டு போகிறாங்களா? ஜல்லிக்கட்டுக்கு மாடை புஷ்ண சொன்னால் கண்ணுக்குட்டி புஷ்ணு வராங்க. நீங்கள் பாருங்களேன் இதில் தாங்க சாமி ஊர்வலம் வருதான். ஆக்சுவலாக இது என்ன வண்டின்னு தெரியுமா? மேக்ஸிமம் பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல எங்கே ஜல்லிக்கட்டு காமிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காமிக்க போகிறாங்க போல். திஸ் இஸ் த குரங்கு வால், அறந்த வால், ஆள் வால். நாட்டா என்னடா நீ என்ன வரவிடாதான்? நீ என்ன அவ்வளோ பெரியாதா நீ தம்பி? பால் வெடி குடிச்ச பால் குடிக்க வேண்டிய வயசுல கல் குடிடா போடா. போட்டேன்னா போயிடு. என்ன ஒரு மப்பா ஆளே ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். ப்ரோ சன்னு ப்ரோ கல்யாணம் வச்சோம்டா. அப்படியே எங்கன்னா மாட்டுக்கு வச்சு நீஸ் தண்ணி இருக்கான், எடுத்துக்குடி குடிச்சிட்டு போயிடுவான். ஆமாம் அடே வீடியோ எடுத்து போட்டுரு. வீடியோவில் போட்டுரு. அடே நாட்டா மானத்தை நான் வாங்குவோண்டா. கிட்டோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே எங்கடா ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி எதுவும் தெரியலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளேஸில் தான் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காலையை கூட்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக காலை கூட்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் இன்னும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ரேஞ்சில் ஒரு காளை மாடு, அதுதான் ஜல்லிக்கட்டு காலை. இப்போ அதை வச்சு தான் ஃபன் பண்ண போகிறாங்களாம். ஜல்லிக்கட்டை கவுத்தை போட்டு அடுக்குவாங்களா? இதுக்கு முன்னாடி பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வந்து யார் இவங்க? என்ன ப்ரோ? நீங்கள் யூடியூப் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பார்த்துருக்கீங்களா ப்ரோ? நான் தெரியுமா? தெரியும் ப்ரோ. ட்ராவல் ஜாக்குவார். பரவாயில்லையா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஃபோனை கட் பண்ணி நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறீங்களா? நாடுக்குவா ப்ரோ? நீங்களே எடுங்க. அதான் நம்ம யூடியூபர் தானே இவரு.
ரெக்கார்டாகவும் போயிடுச்சா? ஏ ப்ரோ, ஐம் ஏ யூடியூபர் மேன். நான் வீடியோ எடுக்க வந்தேன்னா என் கொய்யாங்கோ வீடியோ கூட வரலையா? போடுவேன். நீ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே வரதுக்கு. எடு நியூ சப்ஸ்கிரைபர். அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கோ யூடியூப் போ. யூடியூப் போயிட்டு ட்ராவல் ஜாகுவார்னு போடு. ட்ராவல் ஜாகுவார் மேன். ஏ ஃபுல் என்னடா என்ன கூட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சியா? ஐம் சாரி யூ வந்துட்டான் பத்தியா தலைவன் ஃபர்ஸ்ட்லேயே. திஸ் இஸ் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுறா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறான் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆளுன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ண. சரி விடு, அண்ணனே பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ரவுண்டு போய் தம்பி ஒரு ரவுண்டு மட்டும் அண்ணன் போயிட்டு வந்து கொடுத்துட்றேன். வெரி குட், நல்ல பையனாக இருக்கான். ஐஸ்கிரீம் தானே ப்ரோ, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. யுவராஜா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரு. ஓகே. என்ன ராங்கமில்லாத எப்படி இருக்கீங்க? போயிட்டு வரேன். டேய் தம்பி ஏன் வரமாட்டேன்றான்? வாட்ஸ்அப் மேன். உன்னெல்லாம் வச்சுட்டு போ. உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு தருமனை கூப்பிட்டு வந்துருக்கலாம் போல. இந்த நாள் முதல் இந்த நாள் இங்கே பாருங்களேன், ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே நம்மள. யாரா அவன் சைக்கிளுக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுருக்காங்கன்னு ஊரே ஃபுல்லாக நம்மளை தான் பார்க்குது. இது வந்து என்ன ரிவ்யூ ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஹெல்மெட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ப்ளஸ் என்எஸ் ரியாக்ஷன் கூட பார்த்துருப்போம். இது வந்து சைக்கிள் கோப்ரோ ரியாக்ஷன். இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். முதல் இந்த ஏடா பிரேக் பிடிங்களா இருக்கு. இன்னைக்கு அடக்கிடுவாங்களா காலியா? இல்லை நாலு ஒரு 10 நாள் ஆகும் அடக்கிறதுக்கு. பாருங்களா, காலை மட்டும் அடக்க போடுறாங்க. இவர் தான் பழைய ராமராஜன் நினைக்கிறேன். வர மாதிரி பண்ணுறாருப்பா மனுஷன். அப்படியா இப்படிவா? காலி அடக்குனா என்ன ப்ரைஸ் தருவாங்க? ஒன்றும் தர மாட்டாங்களா? சரி, அந்த ஒரு ரீசனால நான் அந்த காலை மட்டும் அடக்காமல் வர்றேன், வேறு எதனாலும் இல்லை. யூ டோன்ட் வரி. இங்கே பார்த்தியா வந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்கான் பார்த்தியா. சரி விடு, வாங்கிட்டு வந்ததில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஐயோ, நான் எப்போ இந்த ஹெல்மெட்டை கட்டி தான் வாங்கி உள்ள பண்ணுவா. என்னடா மதிக்காம போறானுங்க? டேய், இது ஒரு யூடியூபர் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கா, கண்டுக்காம போறாங்க. தரை கூட்டா தம்பி, பரவாயில்ல. ஐயோ யுவராஜா, இருடா. என்னடா அண்ணனை தவிக்க விட்டு போறா? நெல்லு அண்ணனை பாதியில தவிக்க விட்டு போறீங்களா? நியாயமா இருக்கா? ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு போடே. ப்ரோ லிஃப்ட் கிடைக்குமா? ஆமா, ஒன்னையும் போடுவேன். என்னது பலூன் போடுவா? இவர் தான் இபி கனெக்ஷன். பலூன் விட்டப்பா. ஆமாண்டா, பார்த்தியா இல்லையா? அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை பார்த்தியா? நீ ஃபோன் வச்சிருக்கியா? ஃபோன் வச்சிருக்கியா? எடு. நீங்கள் வந்து 2 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. என்னது? ஆமாம், டெஃபினெட்லி. மறக்க போடு. நான் தான் நானே தான். நான் தான் சொல்லு. போ, ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போடு ட்ராவல் ஜாகுவார்னு போடு. ஜாகுவார். ஜாகுவார் என்எஸ்ன்னு போகணும். தப்பா போடுறப்பா. ஏஆர் வரும். ஆஹா, அது இல்லை, அலி. ஏஆர் போடு. என்எஸ் ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சு போடு. திஸ் இஸ் மை சேனல். ஆமாம், அப்புறம் அப்புறம் நான் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகுது. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உன்னை லைவாக போடும். அப்போ தான் நான் போகிற அடிக்கடி வீடியோஸ்லாம் வரும். பார்க்கலனாலும் பரவாயில்ல, லைக் மட்டும் போட்டு விட்டு போயிருங்க. 10 லைக் வந்துருச்சா? ஓ மை காட். என்ன ப்ரோ இதுவா? 35. 35,000 ரூபா. கேமரா ஒன்லி
அது அக்சசரி எல்லாம் தனித்தனி இருக்கு. யார் அவரு? எப்பா அவர் வரதை பார்த்தாலே சரியில்லை. எப்பா நல்லா வைரல் ஆகும். குழந்தைகிட்ட இருந்து பலூனை போடுறேன். இருடா நீ குறா மகனே. ஓ மாட்றா வரமாடா. ஏய் இன்னைக்கு அந்த மாடால நானும் பார்த்தேன்டா. ஒத்த நிக்கிறா. களத்துல இறங்கிடுவா. களத்துல இறங்கிடுவா. என்னடா அசிங்கப்பத்திர நீ ஏன் பக்கம்டா? இறங்கி அடிக்கிடுவா மாட்டா. என்னடா டேய் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ப்ரோ. வாட்ஸ்அப் மேன். மாடு தோத்துரும் ப்ரோ. அப்புறம் செண்பகமே மாடு கேட்டு நீ புடியும் போது சேர்த்து யாரு கூட பதில் சொல்றது? நான் குமார் கல்லாய்க்கிறியா? ஏடா மாடு சாப்பிட்ற டைமா? கருமாண்டை வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே விட்டுற போறீங்கடா. ஐயோ என்னடா பார்க்க வந்தவங்க மேலே விடுறாங்க. வா மாடு எங்க காணாம போயிருச்சு. விஸ்வா எங்க இருக்கான் பாரு. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டுன்ற பேரில் பயங்கர ஃபன் காமெடி பண்ணிருக்கேங்க. ஒரே ஃபன்னாக இருக்குது. இங்கே மாட்டை அடக்க சொன்னால் மாட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தன் என் தலைவன் சோகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கான். இருங்க கேட்போம். வாட்ஸ்அப் மேன். ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னமோ கடலே கப்பலில் கவுந்து இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஒருவேளை லவ்வில் பிரேக்கப் ஆயிடுச்சோ? வாட்ஸ்அப் மேன் வாய் சாட். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க ப்ரோ? என்னாச்சு? ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ப்ரோ ஏன் அழுவுறீங்க? ப்ரோ ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ப்ரோ அழுவாதீங்க ப்ரோ. அழுவாதீங்க ப்ரோ. டேய் அழுது தொலைடா சனமாடு. அப்போ தானே எபிசோட் ஹிட் ஆகும். அழுவுடா ப்ரோ ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ப்ரோ அழுவாதீங்க ப்ரோ. நீ சொல்ற அழுது தொலைடா சனமாடு. அப்போ தானே எபிசோட் ஹிட் ஆகும்னு சொல்கிறா. ப்ரோ அண்ணன் எப்படி ப்ரோ திட்டுறீங்க? டேய் ப்ரோ உங்கள் கண்ணில் தண்ணி வரல. கண்ணு கலங்கல. கண்ணு ரெட் ஆகல. இன்னும் எதிர்பார்க்குறேன். ப்ரோ நீ சொன்ன உடனே வந்துச்சு. அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்து விட கண்ணில் கொட்டி விடுவான்.